ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெறும் 1 மந்த்து, அதாவது மொத்தமாக 10 லோன்ஸ் நான் எடுத்திருக்கேன். 5 பர்சனல் லோனு, 5 கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி, அதுவுமே பர்சனல் லோன் மாதிரி தான். இந்த 10 லோனுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 31,00,000க்கு நான் வாங்கியிருக்கேன். இதில் ஒரு பைசா கூட எனக்கோ என்னுடைய அம்மாக்கோ நான் யூஸ் பண்ணிக்கல. என்னுடைய கசின் லாவண்யான்ற ஒரு மூதேவிக்கும், அந்த மூதேவியோட புருஷன் அந்த இத்திஷ்ன்ற அந்த லவடி கபாலுக்கும் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். அவனுங்க பார்த்தீங்கன்னா அது நல்லா மிஸ்யூஸ் பண்ணி இப்போ அந்த காசெல்லாம் சுருட்டிட்டு ஆப்ஸ்காண்ட் ஆகிடுச்சுங்க. அதுங்க எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட எங்கள் பெரியம்மாங்கெல்லாம் சொல்ல மாட்டேங்குதுங்க. அதுங்க நல்லா வேறு எங்கேயோ செட்டில் ஆகிட்டு புதுசாக வாழ்க்கை ஆரம்பிச்சதுங்களா என்னன்னு தெரியல, புறம்போக்கு நாய்ங்க. அந்த நாய்ங்களாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எல்லா பக்கத்துலேயும் நெருக்கடி அதிகமாகி போச்சு. அது நான் கேரண்டி நீ லோன் போட்டுத்தா, அப்போ தான் நமக்கு பிரச்சனை வராது, பேங்க்குக்கு கரெக்டாக இஎம்ஐ கட்டுவோம், பயம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுச்சு அந்த மூதேவி. இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் மார்ச் மாதம் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சுங்க லோனு. அதுங்க ஏப்ரல் மாதத்துலேருந்தே அதுங்க ஃபோன் எடுக்காமல், வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணாமல் அப்படி தான் டார்ச்சர் பண்ணுச்சுங்க. பெரிய சீஃப் மினிஸ்டர் நினைப்பேன் அந்த புறம்போக்கு லாவண்யா. மோசமானவ. சரி, நமக்கு நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு ஆளுங்க தேவை, கல்யாணம்னாலும் நமக்கு ஆளுங்க தேவை, நமக்கு ஏதாவது ஆச்சுனாலும் ஆளுங்க தேவைன்னு சொல்லிட்டு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இவ்வளோ காசு கொடுத்து உதவி இருக்கக்கூடாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பாருங்கள், வெறும் ஒரு மாதம் 4 பர்சனல் லோன் இஎம்ஐ டீஃபால்ட் பண்ணதுக்கு 786 கிட்ட இருந்த சிபில் ஸ்கோரு அப்படியே குறைஞ்சி போச்சு. 786 கிட்ட இருந்ததா, இப்போ பாருங்கள் 81 புள்ளி குறைஞ்சி 699. ஒரு மாதத்துக்கான எஃபெக்டே இவ்வளோ கம்மியாகி போச்சு. 4 நெகட்டிவ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், டோட்டல் அக்கௌண்ட்ஸ் எக்ஸலண்ட்டு, கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷனும் எக்ஸலண்ட்டு, கிரெடிட் என்கொயரிஸ் அது இங்கே பாருங்கள் எவ்வளோ என்கொயரி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி ஆவரேஜ் 99%. நான் கரெக்டாக பேமெண்ட் கட்டியிருக்கேன் தெரியுமா. இது வரையும் ஒரு தடவை கூட நான் பேமெண்ட்டை மிஸ் பண்ணது கிடையாது. 10 நாள் முன்னாடி கட்டி தான் பழக்கம். இப்போ இந்த லாவண்ய மூதேவிக்காக வாங்கின லோன்ஸ்க்காக கட்ட முடியாமல் நான் டிஃபால்ட் பண்ண ஆரம்பித்து இப்போ எனக்கு எவ்வளோ நெருக்கடி பாருங்கள். என்னுடைய கிரெடிட் ஏஜ் 10 வருஷத்துக்கும் மேலே நான் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் கூப்பிட்டு எனக்கு லோன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் வீணாக போச்சு. சரி, எதுக்கு தான் இவ்வளோ கேவலமான பிறவிங்களாம் பிறக்குதுங்கன்னே தெரியலைங்க. எரிச்சல் மூட்டுறதுக்குனே பிறந்து நம்ம உயிரை வாங்குதுங்க. ஏதாவது பிறந்ததுனால நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. அதாவது ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. இதில் வேறு அந்த இத்திஷ் புறம்போக்கு என்னை லவடி கபால் சொல்கிறான். அவன் எப்படியாப்பட்ட புறம்போக்கு நாயின்னு சொல்லிட்டு ஊரில் போய் கேட்டால் தெரியும். ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சு புறம்போக்கு வாழ்க்கை வாழ்ந்து என் வாழ்க்கையும் கெடுத்து எங்கள் அம்மாவும் செத்து போய் இதெல்லாம் எனக்கு தேவையா? அந்த புறம்போக்குங்க நல்லாவே இருக்கக்கூடாது. அந்த புறம்போக்கு குடும்பத்தில் யாரும் நல்லா இருக்கக்கூடாது. லாவண்யாவுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் நல்லா இருக்கக்கூடாது. என்னை நம்பர் பிளாக் பண்ண எவளும் நல்லா இருக்கக்கூடாது. நோய் நொடி அதாவது என்ன சொல்கிறது, எங்கள் அம்மாவை கஷ்டப்பட்ட நேரத்தில் நான் பார்த்துக்கிட்டேன், அவங்களுக்கு மூத்திரம் அள்ளி போட்டேன். ஆனால் என்னை அவாய்ட் பண்ணி அட்லீஸ்ட்டு ஏதோ நான் தினமும் கூட யாருக்கும் ஃபோனெல்லாம் பண்ண மாட்டேன். எப்பயாவது ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்பேன். அதுக்கே என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காளுங்க ஒரு சில மூதேவிங்க. இந்த மூதேவிங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா பண்ணியிருக்காங்க நல்லது. அது பத்தாது, நான் இத்தனை லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துருக்கேன். எதுக்குமே அங்கே மரியாதை இல்லைல்ல. எல்லா மூதேவிங்களும் வீணாக போவாளுங்க. பாவம் சும்மா விடாது. இந்த லாவண்யா மூதேவி நான் கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டாள். அவள் என்கிட்ட காசையும் வாங்கிட்டு என்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் உறவுக்காரங்க எல்லார்கிட்டையும் சொல்லி என் பேரை ரிப்பேர் ஆக்கி, அவங்க என்னை கல்லை போட்டு அடிக்க வந்தாங்க, என் ஃபோனை உடைக்க வந்தாங்க, அப்படி கத்தி கத்தி பேசுது. ஃபோன் ரெக்கார்டிங்கில் இருக்கப்பவே அப்படி பேசுது. அது இல்லாதப்போ எப்படியெல்லாம் பேசியிருக்கும் புறம்போக்கு. என் பெரியம்மாக்காரிங்களாம் அவ்வளோ அசிங்கமாக பேசினாலுங்க, தேவடியாளுங்க. அதுங்க தான் சொல்லுதுங்க, அவ்வளோ அசிங்கமாக பேசிச்சுங்க, அதுதான் அந்த மாதிரி தான் அவங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். அட புறம்போக்கு நாய்ங்களா, சே, உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்து பாவம் பண்ணிட்டேனே. 30 லட்ச ரூபா 31 லட்ச ரூபாய் நான் சும்மாவா? அதுக்கு எவ்வளோ சைபர்னாச்சும் தெரியுமா இந்த புறம்போக்கு கூட்டத்துக்கு? என் அப்பா சைட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் தெரியுமா, என் அம்மா சைட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் தெரியுமா? ஒரு சில புறம்போக்குங்கள்லாம் அடுத்தவன் குடியை கெடுத்தே வாழ்ந்துட்டாங்க. இல்லைனா ஆத்தாக்காரி அப்புறமா நல்லா வாயில் வந்துட போகுது. ஆத்தாக்காரி எப்படியோ என்னென்னவோ வேலை பிடுங்கி வீடு வாசல் அமைச்சு கொடுத்துட்டா புள்ளையும் மருமகளும் வாழ்கிறானுங்க.
இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எச்ச வாழ்க்கை. போயும் போயும் அதுங்கெல்லாம் வந்து என் வீடியோஸை பார்த்து எனக்கு ஃபேக் கமெண்ட்ஸ் வைக்கிறது என்ன, என்னை பற்றி அவதூறு பரப்புறது என்ன. ஒருத்தர் கூட நல்லவங்க கிடையாதுங்க. அப்பா சைட் ரிலேட்டிவும் வந்து புறம்போக்கு, அம்மா சைட் ரிலேட்டிவும் புறம்போக்குங்க. உரைக்கிறதுன்னா உரைக்கிட்டோம், யாருக்கு உரைக்கணுமோ அவங்களுக்கு உரைக்கட்டும். எச்சக்கல்ல நாய்ங்க. எதுக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து பிறவிங்க பிறக்குதுங்களோ. தயவு செஞ்சு தோழர்களே, இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நீங்கள் பாவம் பார்த்துடாதீங்க. எந்த புறம்போக்குக்கும் நீங்கள் பாவம் பார்க்காதீங்க. யாருமே நல்லவங்க கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து வயிறு எறிவாங்க. நீங்கள் நல்லா இல்லைன்னா உங்களை வந்து அவதூறு பேசுவாங்க, உங்களை மட்டம் தட்டி இன்னும் கூட உங்களுக்கு ரணமாக்கி உங்களை வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களை தூண்டி விட்டுடுவாங்க. இப்போ லாவண்யா புருஷன் இருந்த நிலமையில் நான் இருந்திருந்தேன்னா என்னை எப்படியாவது நச்சரித்து பேசி 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 எவ்வளோ சீக்கிரமாக என் கதையை முடிச்சிருப்பாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக கதையை முடிச்சிருப்பாங்க. அதுவே அந்த லாவண்ய மூதேவியும் அது புருஷனையும் அது பிள்ளையும் பார்த்தீங்கன்னா நல்லா வக்கனையாக வந்து பார்த்துக்குதுங்க. நான்லாம் வந்து எவ்வளோ நல்லவனாக இருந்தும் எனக்கு கெட்ட பேர். ஆனால் அதுங்கெல்லாம் வந்து எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அதுங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படியும் ஒரு புறம்போக்கு குடும்பத்தை பார்த்தது உண்டா எங்கேயாவது? சி து காரி துப்பிட்டு போகலாம் இந்த புறம்போக்குங்களை. சாவ மாட்டேங்குதுங்க. சாவாமல் என் உயிரை வாங்குதுங்க. இந்த லாவண்யா புருஷன்லாம் எப்பயோ செத்து இருந்திருக்கலாம். அது சாகாமல் என்கிட்ட கடனை வாங்கி வச்சுட்டு இப்போ நான் வந்து இல்லை பேங்குக்காரங்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன். எவனோ ஃபோன் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கான். அவன் யார் என்னை கத்துறதுக்கு? எனக்கு இதெல்லாம் தேவையா? இந்த புறம்போக்கு லாவண்யாவால் நான் கண்டவங்ககிட்ட வந்து திட்டு வாங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குதே. பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணி அவ்வளோ அப்படி கத்துறாங்க தெரியுமா? அவ்வளோ காசு வாங்கி என்ன பண்ண? எங்களை ஏமாத்துறியா? அது இதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே ரணமாகுது. ஏங்க, காசுக்கு காசு வாங்கி கொடுத்ததுக்கு அவங்களும் என்னை பேசிட்டாங்க, பேங்க் சைடு இருந்து நீங்களும் பேசுகிறீங்க. எல்லாம் பக்கம் எனக்கு தான் அடியா? உயிரோடு இருக்கேன், அவ்வளோதான். நான் நடப்பணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் இப்படியெல்லாம் ஹர்ட் பண்ணாமல் இருங்கன்னு சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் இந்த பன்னாட லாவண்யா புறம்போக்கால வந்தது. அந்த உருப்படாத நாய் ஏன் தான் இப்படி வந்து பிறந்து எங்கள் உயிரை வாங்குச்சுன்னு தெரில. எங்கள் அப்பா அம்மாவுக்கும் குடியை கெடுத்துருச்சுங்க. எங்கள் பெரியம்மாங்க ரெண்டும் வந்து எங்கள் அம்மா அப்பாவை நிம்மதியாக வாழ விடாமல் கண்ணு வச்சு ஒரு வழி ஆக்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணு அந்த லாவண்யாவோட அக்காக்காரியும் சரியில்லை. யாரும் சரியில்லை. என் வயிற்றுல கொட்டிக்கிறதுக்குனே அதுங்கெல்லாம் வந்து பிறந்திருக்குங்க போல். புறம்போக்குங்க. ஏன் தான் இப்படிலாம் வந்து ஒரு சில நாய்ங்க பிறந்து என் உயிரை வாங்குதுங்கன்னு தெரில. 31 லட்சம் நான் சும்மாவா? அதுங்க வாழ்நாள் முழுக்க வந்து உட்காந்து சம்பாதிச்சா கூட எனக்கு அந்த காசு அந்த நாய்ங்க வந்து திருப்பி கொடுக்க முடியுமா? எச்சக்கல்ல நாய்ங்க. அப்புறமா என்ன மையத்துக்கு என்கிட்ட வந்து வாங்குச்சுங்க. நானும் போனால் போட்டோம், நான் கேரண்டின்னு சொல்லுதே புறம்போக்கு. அது பொய் சொல்லி என்ன ஆக போகுது? அது கண்டிப்பாக வந்து சாதிச்சு காமிக்கும், ஹெல்ப் பண்ணி தொலைவோம். புறம்போக்கு, அந்த புறம்போக்குக்கு ஒன்றும் முடியலை. வயிற்றுல கொட்டிக்கிட்டு வாழ்கிறா, நல்லா இருக்க மாட்டா. லாவண்யாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா புருஷனும் பார்த்துக்க மாட்டான், புள்ளையும் பார்த்துக்க மாட்டான். அநாத பணமாக சாவானுங்க. லாவண்யாவோட சொந்தக்காரி அதான். எங்கள் சொந்தக்காரங்க யாரும் நல்ல வாழ்க்கை வாழ மாட்டாங்க. பாருங்கள், கூடிய சீக்கிரத்தில் விலைவாசி உயர்வு, அதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு நோய் நொடி வந்து சாவாங்க பாரு. எங்கள் அப்பா சைட் ரிலேட்டிவில் கூட என் வயிற்றுச்சல் கொட்டிக்கிட்ட மூதேவிங்கெல்லாம் கூட நல்ல சாவக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க குடும்பமே விளங்காமல் போயிடும். அவங்கெல்லாம் வந்து என்னை பேசின பேச்சுக்கு என்னை வந்து அவதூறு பேச அதுங்க விளங்காமல் போயிடுங்க. கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே, இத்தனை லட்சம் ரூபாய் வந்து வாங்கிட்டு ஏமாத்துறாங்களே, அவனுக்கு போய் நின்று பேசலாம் கிடையாதான். என்னையே அவதூறு பேசி என்னை வந்து அவமானப்படுத்துதுங்க. எப்படியாப்பட்ட புறம்போக்கு நாய்ங்களாக இருக்கும் பார்த்துக்கோ. ஒரு எச்ச நாய் கூட எனக்கு பிரயோஜனம் கிடையாதுங்க. இந்த வீடியோவை எல்லா நாயும் பார்க்கும். அந்த புறம்போக்கு நாய்ங்க பார்க்கட்டும், அதுங்களுக்கு உரைக்கட்டும். எச்சக்கல்ல புறம்போக்கு நாய்ங்க. மூத்திரத்தை குடித்தா கூட அதுங்களுக்கெல்லாம் அறிவு வராது, கண்டிப்பாக வராது. நான் வாழ்கிற வாழ்க்கை என்ன, அதுங்க வாழ்கிற வாழ்க்கை என்ன? ஆஃப்டர் ஆல் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மு புறம்போக்கு தேக்கூட்டம் தேப்பயலுங்க, லவ்டி கபல்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. சுற்றி முற்றியும் வந்து புறம்போக்குங்க தான். வீட்டு அக்கத்து பக்கத்துக்காரங்களையும் எத்தனை புறம்போக்குங்க வயிற்றுல கொட்டிக்கிட்டு என்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இந்த புறம்போக்குங்களெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த பீடைங்களுக்கு என் சிந்தனை தான் வந்து அங்கே வந்து சோறு போடுது. என் சிந்தனை தான் அதுங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் அண்டு எஃபெக்ட் கொடுக்குது. இல்லைன்னா அவங்களாம் செத்ததுக்கு சாவுங்களேன். என் சிந்தனை எதுக்கு உங்களுக்கெல்லாம்? சாவுங்களேன், எழுவெடுத்த நாய்ங்களா.
சொந்தக்காரங்க சரியில்லை, அக்கத்து பக்கத்துக்காரங்க சரியில்லை, எவன் சரி இருக்கான்? வயிற்றுச்சில் கொட்டிக்கிட்டு வாழ்கிறதுக்கு இவனுங்கெல்லாம் சாகலாம். நான் சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேங்க. கடைசியில் என்னுடைய சிவில் ஸ்கோர் எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். பேங்க்குக்காரங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் எனக்கு தேவையா? ஸ்கூலில் கூட நான் வந்து டீச்சர்ஸ் கிட்ட திட்டு வாங்கினது கிடையாது, அடி வாங்கினது கிடையாது. இப்போ கண்ட நாய்ங்க கிட்டலாம் திட்டு வாங்கிட்டு இருக்கேன், அடி வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவையா அதெல்லாம்? இதெல்லாம் நினச்சாலே எரிச்சலாக இருக்குது. என்ன இளவு தெரியல. எதுக்கு நான் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கேன்? என்ன புலம்பு என்ன ஆக போகுது? ஐயோ எரிச்சலாக இருக்குது. இந்த ஃபோனை கூட நான் அப்படியே போட்டு உடைக்கலாமான்னு தோணுது. எது பண்ணாலும் எனக்கு தான் நஷ்டம். அதனால் ஆல்ரெடி என் மனசு உடைச்சது பத்தாதுன்னு நானே என்னுடைய பொருளெல்லாம் உடச்சிக்கிட்டா எனக்கு தான் கஷ்டமாக போயிடும். என்னுடைய பொருளை எவன் வேணா வந்து உடச்சிட்டு போகிறான். புறம்போக்கு நாய்ங்க எல்லாம் பொட்டைங்க, எல்லாம் பொட்டைங்க. நாசமாக போனவனுங்க, நல்லா இருக்க மாட்டானுங்க. என்னுடைய கஷ்டத்துக்கு என்ன தான் பதில், என்ன தான் தீர்வுன்னு யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் எனக்கு பிரச்சனை பண்ணுற அந்த மூதேவிங்களுக்காவது புரிகிற மாதிரி அதுங்களை வந்து கழுவி ஊற்றுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். இந்த மாதிரி தப்பை எந்த நாயும் வந்து இனிமேல் யாருக்கும் பண்ணக்கூடாது. நல்லவனை நல்லா நிம்மதியாக வாழ விடுங்க. உதவி பண்ண தேவையில்லை, உபத்திரம் பண்ணாமல் இருங்க. சை.